பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் இயேசப்பாவோடு கூட இருக்க வேண்டும் என்பது தேவசித்தமாக இருக்கிறது. அது வேலை செய்தாலும் ஊழியம் செய்தாலும் அல்லது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ஆண்டவருக்கு நாம் இருக்கணும். இயேசப்போடு கூட நாம் இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் சக்ஸஸாக இருக்கவே முடியாது. ஏன்னா முந்தின வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அந்த தேவனுடைய பரிசுத்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வருவதற்கு முன்பதாக அவைகள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக அழகாக அவங்க காணப்படணுன்றது வசனம் சொல்லுகிறது. பார்த்துருக்கீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, ரொம்பவும் கவனமாக இருக்கணுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் அழகாக சொல்லிக்கிறான். இயேசுப்போடு கூட இருங்க. படிக்கிற பிள்ளைங்களா, அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இயேசுப்போடு கூட இருங்க. வேலைக்கு போகிற சகோதர சகோதரனே, வீட்டில் இருக்கிற அன்பு பிள்ளைகளே, பேரண்ட்ஸே, இயேசுப்போடு கூட இருங்க. இயேசுப்போடு நாம் இல்லாட்டினா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களுக்காக இந்த ஊழியக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஊழியக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் போய் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஈரப்பசை. அவரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பச்சை பசல் இருக்க முடியும். ஆண்டவரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. அதனால் நாம் எல்லாம் இயேசப்பா வார்த்தையில், அவருடைய கிருபையில், அவருடைய இரக்கத்தில், அவருடைய தயவில், அவருடைய அன்பில் நம்மளை 100க்கு 100 ஒப்பு கொடுப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். அது அற்புதமாக கர்த்தர் செய்வார், ஆசீர்வாதமாக செய்வார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏசப்பாவோடு கூட இருங்க. ஜெபத்தோடு விழித்திருங்க. ஏசப்பாக்கு பிடிக்காது நமக்கு வேண்டாம். ஏசப்பா இந்த பூமியில் நமக்கு முன்மாதிரியாக சாட்சியாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அவருக்கு பிடித்தபடி நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஏக்கங்களை ஒப்பு கொடுப்போம். அவர் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்க. வேண்டாங்க. உங்களை இந்த பூமியில் எது சீரழிக்கிறதோ, எது தேவனோடு உள்ள நெருக்கத்தை தடை செய்கிறதோ, யார், எந்த ஃப்ரெண்டு, எந்த பையன், எந்த பொண்ணு, எந்த மொபைலு, எந்த ஆப்பு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறதோ அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க முடியாமல் போயிடும். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும் இயேசப்பா சொல்லியிருக்கிறாரே. தயவு கூர்ந்து அவருக்கு உண்டான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய நாம் மகிமைப்படும். அப்பா, நீர் கிருபை செய்வதற்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய விலையேறி பெற்ற சமாதான சந்தோஷம் என்பது அமைதி உண்டாக்கட்டும்ப்பா. உங்கள் அளவற்ற கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். பெரிய கருத்து செய்யும். இயேசு மூலம் பிதாவே. ஆமென். ஆமென்.